வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல பிரிஞ்சி ரைஸ் பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன். 250 ml கப்பை தான் நான் அளவுக்கு பயன்படுத்தியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இது 1/2 கப் இருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் 1/2 கப் இருக்கு. தேவையான அளவு உப்பு, 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, 1/2 கப் உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப பொடிசாக நறுக்கிறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். 3 பிரிஞ்சி இலை, அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை எடுத்துக்கலாம். 2 இன்ச் அளவு பட்டை 2 எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2, கிராம்பு 2, 1 கப் தேங்காய் பால், கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் நெய்யில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அரைச்சி சேர்க்க போகிற மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி புதினா இலை. இது ரெண்டுமே நல்லா பொடுசாக நறுக்கிட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் வரும். இது 3 டேபிள் ஸ்பூன், இது 3 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் பொடுசாக நறுக்கின பூண்டு, அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு 6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை ஒன்று. இது நான் சின்னதாக இருக்கிறதுனால 2 எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், 1 பச்சை மிளகாய். இது பெருசாக இருக்கிறதுனால நான் 1 எடுத்திருக்கேன். இதே சின்ன சின்னதாக இருக்குன்னா நீங்கள் 2லேருந்து 3 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம அரைச்சாச்சு. இந்த குக்கரில் நான் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது ஒரு 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்து வதக்கிறது நல்லா வாசனை வருது. இந்த மசாலா இப்போ நல்லா வதங்கி இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. அடுத்தது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த காயில் கொஞ்சம் உப்பு சொதறணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். மிதமான அளவு தீயில இந்த காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம அடுத்தது அரிசி சேர்க்கலாம். பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 3 முறை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். இதில் அரிசி சேர்த்து நம்ம ஒரு 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கியாச்சு. இப்போ இதில் அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நம்ம 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதனால 2.25 கப் தண்ணி தேவைப்படும். இங்கே நான் 1 கப் தேங்காய் பால், 1.25 கப் தண்ணி சேர்க்குறேன். இதில் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு சரியாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடுறேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை நிப்பாட்டிடலாம். குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா இந்த தேங்காய் பால் மசாலாவோட வாசனை நல்லா தெரியுது. இதை நம்ம பொறுமையாக கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் நம்ம தயார் பண்ணியாச்சு. தேங்காய் பால்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இதை நான் இன்றைக்கி வெங்காய பச்சடி, சிப்ஸ், மஷ்ரூம் வறுவல் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பிரிஞ்சி ரைஸ் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.